உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதோ பிரச்சனை, அதற்காகத்தானே இங்கு வந்திருக்கிறாய்? ஆமா சாமி, சரியா சொன்னீங்க. என் ஃப்ரெண்டு ராணின்னு ஒருத்தி இருக்கா. அவங்க இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசுறியா? அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக முடிவெடுத்து தற்போதைய தலைவர் சித்தார்த்தை பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சாமி. அதை விட என் ராணி ரொம்ப ரொம்ப நல்லவ சாமி. ஒவ்வொரு தபா பிரச்சனை வரும்போதெல்லாம் அவ தன்னோட உசிரிய பணைய வச்சுக்கின்னு அந்த குடும்பத்தையே காப்பாத்துறா சாமி. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு நல்ல வழிய காட்டணும் சாமி. சரி, இந்த பூசணிக்காயை கையில் எடு. சரிங்க சாமி. சாமி, இதை வச்சு நான் என்ன சாமி பண்ணணும்? நல்வினை தீவினை இந்த இரண்டிற்கும் சாட்சியாக இருக்கும் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இம்மூன்றும் அடங்கியுள்ள 96 பொறிகளின் சக்தியில் உருவான மந்திர திருஷ்டிக்காய் இது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து வீடு திரும்பும் குடும்பத்தினர்கள் அனைவரும் வீட்டிற்குள் நுழையும் முன்பு வெளியே நிற்க வைத்துவிட்டு 3 முறை வலது பக்கமும் 3 முறை இடது பக்கமும் சுற்றிவிட்டு வீட்டின் முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைக்க வேண்டும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். அப்ப நான் வரேன் சாமி. நில். சொல்லுங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கையை நீட்டு. சாமி, இது எதுக்கு சாமி? நீ முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைத்த மறுகணமே இந்த நீளமான கருப்பு கயிறை 4ஆக அறுத்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த அனைத்து 4 மூலைகளிலும் வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் உன் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் கண் திருஷ்டி எதிர்வினை நீங்கும். மனதில் பகையை வைத்துக்கொண்டு மிகவும் பாசமாக பழகுவது போல நடிக்கக்கூடியவர்களின் எதிர்வினை உங்களை சுற்றி இருந்தாலும் இல்லை அந்த வீட்டில் இருக்கும் சிலரிடம் இருந்தாலோ அவர்கள் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தீராத வயிற்றுப்போக்காலும் தலைவலியாலும் அவதிப்படுவார்கள். கண்டிப்பா சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. ஐயோ, என்னடி இது? திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, எனக்கும் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைத்த மறுகணமே
இந்த நீளமான கருப்பு கயிறை 4ஆக அறுத்து வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் உன் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் கண் திருஷ்டி எதிர்வினை நீங்கும். ஐயோ ஐயோ என்னையா? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா. டேய் வலி தாங்க முடியலடா. ஐயோ ஆண்டவா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உனக்குமா சேம் பிஞ்ச். ஐயோ வலிக்குது. டேய் மனோ, அவங்களுக்காவது தலைவலிடா. எனக்கு சொல்ல முடியலடா. தல்றா, நான் உடனே பாத்ரூம் போகணும்டா. நவுறா. ஐயோ உனக்கும் பாத்ரூம் போணுமா? இரியா, எனக்கும் வயித்த கலக்குறியா? பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா? ஐயோ, அம்மா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? பாத்ரூம் வந்தா போய் தொலைங்களேன். டேய் என்ன விடுறா, நான் மாமாடா, வயசானவன்டா. டேய் என்னால ஓட முடியாதுடா, என்ன விடுறா. ஆ, ஐயோ மாமா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இந்த வீட்டுல ஒரு பாத்ரூமாயா இருக்கு? 3 ரூம்லயும் பாத்ரூம் இருக்குல்லயா? அங்க போய் தொலையா. ஏன் என் உயிரை வாங்குற? ஆமால, சரி. ஐயோ ஏற்கனவே தலை வலிக்குது. நீங்க வேற டார்ச்சர் பண்ணாதீங்க, போய் தொலைங்க. அட போ தமன்னா, எங்க வயித்த வலி எங்களுக்கு தான் தெரியும். டேய் தல்றா, தல்றா. அம்மா, ஆ, டேய் மனோ, தலை ரொம்ப வலிக்குதுடா. போய் அந்த மாத்திரை எடுத்துட்டு வா. ஓ, மா முடியலம்மா. உங்க ரூம்லயே இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க போங்க. ஓ சாரிம்மா. அம்மா முடியலையே. தமனா, தலை வலி தாங்க முடியல. உன் ரூம்ல ஏதாவது மாத்திரை இருந்தா குடு. வா போலாம். வாங்க போலாம். இந்த பூமியை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது ஏன் என்னோட எந்த சக்தியும் செயல்படாம மறையுது? அந்த பூமியோட ஆத்மா மறுபடியும் எப்படி அதீத சக்தியோட திரும்ப வந்தது? எனக்கு உடனே தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். லாமியா, 6000 வருஷத்துக்கு முன்னால நீ வரம் வாங்கிட்டு வந்திருந்தாலும் துஷ்ட சாத்தான்கள், அரக்கிகளோட அனைத்து வீரியமான சக்திகள் உனக்கு துணையா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமும் ஏதோ ஒரு சக்தியும் அவங்க 2 பேர் பக்கத்துலயும் உன்னை நெருங்க விடாம தடுக்குது. அதுக்கான முழு காரணமும் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீ அவங்கள அழிக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.